வணக்கம் மக்களே, நீங்க பக்கத்துலயுமே சரக்கு கோகிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காடை பிரியாணி செய்ய போறோம். இதை பாருங்க, காடை. இந்த காடையை வச்சு தான் இன்னைக்கு சூப்பரான பிரியாணி செய்ய போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டே இருந்தாரு, இந்த காடை பிரியாணி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒருத்தர். ஸோ இன்னைக்கு இந்த காடையை வச்சு தான் சூப்பரான பிரியாணி செய்ய போறோம். வேற லெவல் இருக்குல்ல? காடை பிரியாணி. இன்னைக்கு 1/2 கிலோ காடை, 1/2 கிலோ ரைஸ் வச்சு சூப்பரான பிரியாணி செய்ய போறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 கிலோ ரைஸுக்கு 75 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஆயில் அதிகம் வேணாம். நான் வந்து ஆயில் அதிகமாக சேர்க்கறதில்ல பிரியாணியில். ஸோ நமக்கு 75 ml ஆயில் போதும். சரிங்களா? நம்ம சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். சரிங்களா? சூடாயிடுச்சு. இப்போ 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 ஸ்டாரு, 1 கருப்பு ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் பட்டை அப்படி சேர்த்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். சரிங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் வதக்கலாம். சரிங்களா? வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலராக வதக்கலாம். சரிங்களா? காடை பிரியாணி செஞ்சு வேற லெவலில் சாப்பிட போகிறோம். தரமாக செஞ்சு தரமாக சாப்பிட போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்பை குறைச்சிட்டு என்னென்ன சேர்க்கறதுன்னு பாருங்க. அடுப்பை குறைச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சுன்னா அடுப்பை குறைச்சிருங்க. சரிங்களா? நாம 1 கிலோ பிரியாணிக்கு 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி சேர்த்து அரைச்சி பேஸ்ட் போடுவோம். இன்னைக்கு 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பேஸ்ட் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம். இது சேர்த்துக்கலாம். 75 கிராம். சரிங்களா? 1/2 கிலோவுக்கு 75 கிராம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கி வதக்கிக்கலாம். சரிங்களா? என்னடா எப்பவுமே கொத்தமல்லி, புதினா, மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு பார்க்காதீங்க. இதுவும் ஒரு ஸ்டைல் தான். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? டேஸ்ட் வைஸ் ஒன்றும் மாற போகிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். ஒரு 5 விரல் அடங்க மாதிரி ரெண்டையும் சேர்த்து எடுத்துருக்கேன். சரிங்களா? தனித்தனியாக இல்லை, ரெண்டையும் சேர்த்து 5 விரல் அடங்க மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோன்னா 5 விரல் அடங்க மாதிரி கொத்தமல்லி, 5 விரல் அடங்க மாதிரி புதினா சேர்ப்பேன். இது 1/2 கிலோங்கிறத ரெண்டையும் சேர்த்து 5 விரல் அடங்க மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி புதினா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இப்போ 200 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமான தக்காளி எடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய் தூள் 10 கிராம் எடுத்துருக்கேன். எப்படி சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். ஆனால் நான் 10 கிராம் எடுத்துருக்கேன் 1/2 கிலோவுக்கு. இது கரெக்டாக இருக்கும். கூடவே தயிர் 100 கிராம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி, தயிர், மிளகாய் சேர்த்து
ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நல்லா கிரேவி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க. இப்போ காடையை சேர்த்துக்கலாம். இப்போவே சொல்கிறது தான் காடையில் நல்லா மசாலா இறங்கும். ஸோ காடையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா கூட காடை கொதிக்கட்டும், மூடி விட்டுரும். சரிங்களா? 3 நிமிஷம் ஆச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டேன். இன்னும் 2 நிமிஷம் மூடி வைப்போம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை சேர்த்துடலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. காடை பிரியாணி ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது மக்களே. இன்னைக்கு வேறு லெவலில் சாப்பிட்டு தள்ள போகிறேன். தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். இதை அப்படி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.25 கணக்கில் நான் எடுத்துருக்கேன். தண்ணியை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். சரிங்களா? 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு, புளிப்பு, காரம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் உப்பே போடலை. வெங்காயத்துக்கு தாளிக்கும் போது கொஞ்சமாக போட்டோம். 1/2 ஸ்பூன் போட்டோம். 1/2 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன தேவைன்னு சேர்த்துக்கலாம். சரிங்களா? புளிப்பு, காரம் ஓகே, உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1 டேபிள் ஸ்பூன் தான். 1/2 கிலோ ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன். சரிங்களா? உப்பு டேஸ்ட் பண்ணிட்டேன். 1/2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது லெவலு. உப்போட லெவல் எப்படி இருக்குன்னா கறிக்கணும். உப்பு கறிக்கிற மாதிரி, உப்பு அதிகமாக இருக்கும்னு ஃபீல் ஆகணும். அப்போ தான் வந்து ரைஸ் போட்டால் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியே இல்லாமல் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்தாச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பொறுமையாக. ஏன்னா காடையும் உடையக்கூடாது, ரைஸும் உடையக்கூடாது. ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. நல்லா பபுள்ஸ் வருதோ தம் விட்டுடலாம். மக்களே நல்லா பபுள்ஸ் வருது பாருங்க. இப்போ அப்படியே மூடிடலாம். 20 நிமிஷம் வரும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம பிரியாணி மாஷா அல்லாஹ் வேற லெவல் ரெடியாக இருக்கு. அப்படியே திருப்பி பார்த்துடலாமா? அடி பிடிச்சிருக்கா, ஏதாவது பிரச்சனையான்னு நீங்கள் பாருங்க. கிளியராக இருக்குது பாத்திரம். ரைஸும் உதிரியாக இருக்குது பாருங்க. அடாடாடா, ஃப்ளேவரே வேற லெவலுங்க. இன்னைக்கு காடை பிரியாணி ஒரு பொடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு பேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மக்களே நம்ம காடை பிரியாணி வேற லெவலில் இருக்கு பாருங்க. காடை தரமா இருக்குல்ல? காடை பிரியாணி ஸோ சுட சுட கார பிரியாணி வேற லெவலில் சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. காடை காடை தாங்க. சரி வேற லெவல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சார் கூவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். நான் பிரியாணி சாப்பிட போறேன். நன்றி, வணக்கம்.